பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது பேரன்பு கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசுவாச வாழ்க்கைக்கு நேராக அழைக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற ஜீவனுள்ள தேவன் மேலே உள்ள அந்த விசுவாசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் இதை நமக்கு புரிய பண்ணும்படியாக, வெளிச்சம் தரும்படியாக, நமக்கு இருக்கிற போராட்டங்களிலே கர்த்தர் இந்த விசுவாசத்தை பூரணப்படுத்தும்படியாக நாம் அவருக்கு முன்பதாக ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இடைப்பட போகிறார். விசுவாசத்தை குறித்ததான ஆழமான காரியங்களை இந்த நாளிலே நமக்கு புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே பார்ப்போம் என்றால், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்தார். அவர் மூலமாக பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த கிருபையை விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அப்படி ஒரு தப்பி செல்லும் வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்கள், இன்று நம்முடைய சன்மார்க்கத்தினாலோ அல்லது நற்கிரியைகளினாலவோ நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. நாம் நற்கிரியைகளை செய்து கொண்டு இருப்போம் என்றால் இந்த ரட்சிப்பை பற்றி அறிந்து கொள்வதற்கு தேவன் ஒரு வழியை தருகிறார். பாருங்கள், 100க்கு அதிபதி அவர் தேவனை ஓரளவுக்கு அறிந்திருந்தார், நற்கிரியைகளை செய்து கொண்டிருந்தார். அந்த கொர்நேலியு என்கின்ற அந்த 100க்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை தேவன் அவருக்கு அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாக கொடுத்தார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவுக்குள்ளே வந்த பொழுது, அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட பொழுது தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இப்போ நானும் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து கிருபையை நான் அறிய ஆரம்பித்த பிறகும் என்னுடைய வாலிப வயதிலே உலக காரியங்களிலே உள்ள ஈடுபாடுகளின் நிமித்தம் விலகி சென்ற பொழுது மறுபடியும் கர்த்தரால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்று பெயரளவுக்குள்ளே இருக்கிறவர்கள் இன்னும் இந்த கிருபையின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, அவர் இலவசமாய் கொடுக்கிற அந்த நீதியின் வெகுமதியை பெற்றுக்கொள்ளுகிறதில் இன்று தடுமாறி கொண்டு இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆவியானவர் சொல்லுகிறார், இது தேவனுடைய ஈவு, இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். அது கிருபையினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதிலே தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் விசுவாசம். பாருங்கள், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகனுக்கு பிசாசு பிடித்திருந்த ஒருவரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த தகப்பனுக்கு தன்னுடைய மகனுடைய சரீரத்திலே அவரை நெருக்கி கொண்டிருந்த அந்த அசுத்த ஆவியிலிருந்து ஒரு விடுதலை எதிர்பார்த்து அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தார். சீஷர்களால் அது முடியாமல் போயிற்று. சீஷர்களால் ஏன் முடியாமல் போயிற்று? அவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தை பூரணமாக புரிந்து கொள்ளவில்லை. ஆரம்பத்திலே கர்த்தர் அனுப்பினார். அப்போ பிசாசுகளெல்லாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தது என்று சந்தோஷமாக சாட்சி கொடுத்தார்கள்.
ஆனால் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்ததா என்று பார்த்தால் சில இடங்களிலே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். இந்த இடத்திலும் தோல்வி அடைந்தார்கள். சீஷர்கள் தனியே இருக்கும்போது, இயேசு தனியே இருக்கும்போது போய் கேட்குறார், எங்களால் ஏன் அது முடியாமல் போயிற்று? ஸ்தோத்திரம். சில பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி மக்களை விட்டு போகாது என்று சொல்லி அவர் சீஷர்களுக்கும் சொல்லி கொடுத்தார். பிற்காலத்திலே அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு அந்த ஜெப வாழ்க்கை கொஞ்சம் லகுவாக மாறினது. உபவாச வாழ்க்கை ஒரு பாரம்பரியமாக அனுசரிக்கப்படுகிற ஒரு காரியமாக இல்லாதபடிக்கு உபவாச வாழ்க்கையும் ஒரு மீனிங்ஃபுல்லாக மாறினது. கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நம்மை அவரை பற்றுகிற விசுவாசத்திலே நம்ம இன்னும் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். அங்கே விசுவாசம் கேள்வியினால், அதாவது தேவனுடைய வார்த்தையை கேள்விப்படுவதினால் கேட்பதினால் வருகிறது. இன்று தேவனுடைய வார்த்தையை கேள்விப்படுவது என்பது தேவனுடைய சத்தத்தை கேட்பது. ரேமா, மூல பாஷையிலே அது ரேமா என்று குறிப்பிடப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை ரேமா வேர்ட்ஸ். இன்று வேதாகமத்திலே உள்ள ரேமாவையும் லோகோஸையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லோகோஸிலிருந்து தான் கர்த்தர் நமக்கு ரேமாவை கொடுக்கிறார். ரேமாவை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அதை பெற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் வளருவோம். பிரியமானவர்களே, அதே நேரத்திலே பரிசுத்த வேத வாக்கியங்களெல்லாம் அங்கே தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிற தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே ஆவியானவர் குறிப்பிடுகிறார். 2 தீமோத்தேயு 3:16-17 பரிசுத்த வேத வாக்கியங்களெல்லாம் அங்கே சீர்திருத்தலுக்கும் உபதேசத்துக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நாம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் சங்கீதம் 36:9 வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். இந்த வேத வாக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள், எச்சரிப்புகள், தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற மாஸ்டர் பிளான் படியாக நம்மோடு கூட அவர் பேசுகிறார். தெர் இஸ் அ மாஸ்டர் பிளான். எரேமியா 29:11 அப்படி சொல்லுகிறது. தேவன் இந்த முழு பூமியை குறித்தும் மறுமையை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் அவரோடு நெருங்கி நடக்கும்போது அந்த திட்டத்தை அறிந்து கொள்ளுகிறோம். ரேமா வேர்ட்ஸை பெற்றுக்கொள்ளுகிறோம். லோகோஸில் உள்ள வெளிச்சத்தின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்று வேதாகமத்தை நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதிலிருந்து வெளிச்சத்தை பெறுகிறோமா? இல்லை என்றால் சில காரியங்களை பெற்றுக்கொண்டு திருப்தி அடைஞ்சு இதுதான் அதில் இருக்குதுன்னு நினச்சிடுறோமா? இல்லை பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். தேவன் ரேமா வார்த்தைகள் வெளிப்பட வேதாகமத்தின் மூலமாகவும் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாக பேசுகிறார். ஊழியர்கள் மூலமாக பேசுகிறார். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஊழியர்கள் மூலமாக வருகிற காரியங்களிலே அதில் வருகிற கள்ள உபதேசம், கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று விசுவாச வாழ்க்கையில் ஏன் குன்றி போகிறோம்? சற்று யோசனை பண்ணி பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒரு 2 வருடத்துக்கு முன்பதாக ஒரு சகோதரனை பார்த்தேன். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு இருந்த தொழில் ஸ்தாபனங்களை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். நான் அவரிடத்துல கேட்டேன், நீங்கள் ஏன் இந்த ஸ்தாபனத்தை இழந்தீர்கள் என்று சொல்லி. இதில் ஒரு போஸ்டிங் கவர்மெண்ட் போஸ்டிங், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் நடத்தி கொண்டே இருந்தார். அப்போது அதில் ஒரு போஸ்டிங் ஹெட்மாஸ்டர் போஸ்டிங் போடும்போது அதாவது அரசாங்க சட்டப்படி அந்த போஸ்டிங் போடக்கூடாது. ஆனால் அவருக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார்களாம், இவரை போடுங்கள், உங்களுக்கு அந்த பெர்மிஷன் கிடைத்து விடும் என்று சொல்லி. கடைசி வரைக்கும் அந்த பெர்மிஷன் கிடைக்கவில்லை. அவரும் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து விட்டார். இதனால் இந்த கர்த்தருடைய ரேமா வேர்ட்ஸை பெற்றுக்கொள்கிறதிலே
பிரியமானவர்களே, இன்று தடுமாறுகிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேத புத்தகத்தையும் இன்னைக்கு உலக கல்வி அறிவின்படியாக வாசித்து விட்டு மற்றவர்களை குறை சொல்லுவதற்கு, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆமாம், சபையில் இருக்கிற விசுவாசிகளை, ஊழியர்களை அப்புறப்படுத்துவதற்கு தான் அந்த பைபிளை பயன்படுத்துகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் எல்லாவற்றையும் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். நீங்கள் அதிலிருந்து வெளிச்சத்தை பார்க்கிறீர்களா? அந்த வெளிச்சத்திலிருந்து தேவனை பார்க்கிறீர்களா? தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்கிறீர்களா? ஸ்தோத்திரம். தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்வீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்பீர்கள். காரணம், அவருடைய வாயிலிருந்து தான் தேவனுடைய வார்த்தை வருகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிரியமானவர்கள், அதனால தான் வேதம் பதிவிடுகிறது, விசுவாசத்தை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூரணப்படுத்துகிறவருமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, அவர் ஒவ்வொருவருக்கென்றும் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். பிரியமானவர்களே, அந்த ரேமா வேர்ட்ஸ் அவருடைய வாயிலிருந்து, அதன் மூலமாக தான் விசுவாசம் பூரணப்படுகிறது. இன்று சில பேர் ரட்சிப்பின் விசுவாசத்திலே ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அதற்கு அடுத்த நிலையிலே தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பாருங்கள், நீங்கள் அவருடைய முதல் வருகையில் அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன் என்று குறிப்பிடப்படுகிறது. ஏசாயா 9:6 வாசித்து பாருங்கள். அங்கே தன்னுடைய முதல் வருகையிலே பிலாத்துக்கு முன்பதாக நின்று அவர் பேசும்போது குறிப்பிடுகிறார், ஆமாம், பரலோகத்திலிருந்து உமக்கு என் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மீது உமக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், அப்பொழுது அவருடைய அதிகாரம் பூமிக்குரிய ஒரு ராஜாவின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருந்து கொண்டே இருந்தது. அவர் மரித்து உயிர்த்த பிறகு சீஷர்களிடத்தில் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார். அதே நேரத்தில் பக்தனாகிய யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே, நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் பூமியில் உள்ள ராஜாக்களின் அதிபதி என்று குறிப்பிட்டார். இன்று பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை, அதுக்கும் அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், அதுக்கடுத்து கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகள், அதன் அடிப்படையில் நம்முடைய விசுவாசம் வளர்கிறதுலேயும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இன்று முதல் வருகையிலேயே நம்ம சில காரியங்களில் இன்னும் வளரவில்லை என்றால் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக குறிப்பிடப்படுகிற காரியங்கள் கடைசி காலத்தை பற்றியதானது. கடைசி காலம் அப்போவுமே ஆரம்பித்து விட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் 2 அதிகாரங்களிலே ஆரம்பித்து விட்டது. எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆரம்ப அத்தியாயங்களிலே ஆண்டவர் ஆவியானவரை ஊற்றிவிட்டார். இன்று கடைசி காலத்திலே கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்று ரட்சிப்பின் கிருபையை நாம் வலியுறுத்துகிறோம், நல்லது தான். இன்று ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். ரட்சிப்பின் கிருபை ஆரம்பம் மட்டுமே. ரோமர் 1:17. அடுத்து 10:17 வளர்ந்தால் தான் அவங்க வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். பிரியமானவர்களை மறந்து விடாது என்று ஆவியானவர் நம்மோடு கூட அன்பாய் பேசி கொண்டு இருக்கிறார். அடுத்தபடியாக இந்த விசுவாசத்தை கர்த்தரே நமக்கு கொடுக்கிறார். இது ஒரு மனித பிரகாரமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அங்கே எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது திருவசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். பாருங்கள், நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லும் பொழுது நாம் ஜீவனுள்ள தேவனை நம்புகிறோம்.
பாருங்கள், இதே எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது திருவசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் தருகிறவர் என்பது என்று எதிர்பார்ப்பது தான் விசுவாசம். அப்போது ஜீவனுள்ள தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளுகிறதிலேயே நாம் சில பேர் ஒரு சின்ன அளவு, பெற்றோர்கள் மூலமாக ஒரு சின்ன அளவு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் இன்னும் அநேக காரியங்களே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதில் நாம் இன்னும் அறிந்து கொண்டே தான் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், நாங்கள் எல்லாத்தையும் அறியக்கூடிய விதத்தில் அறிந்து கொண்டோம் என்று சொல்லுவோமானால் நாம் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அது தேவனுக்கு முன்பதாக ஒரு பயபக்தி, தாழ்மை. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருந்து கொண்டு இருக்கிறதா? ரட்சிப்பின் வாழ்க்கை அஸ்திபாரம். அதற்கு அடுத்தபடியாக கர்த்தர் பேசுகிறதின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வு கட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டுவோம் என்றால் அந்த வாழ்க்கை நித்தியத்திற்கும் தொடரும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உவமையில் குறிப்பிடுகிறார், என்னுடைய வார்த்தையின்படி கேட்டு வீட்டை கட்டுகிறவன். வீட்டை கட்டுகிறான் என்றால் அது ஒரு குடும்ப வாழ்க்கையை மாத்திரம் குறிக்கிறது அல்ல, அதில் எல்லாம் இருக்கிறது. அவனுடைய தொழில் வாழ்க்கை, வேலை வாழ்க்கை, சொத்து சுதந்திரங்கள், தேவன் இந்த பூமியில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வைத்திருக்கிற கடமைகள், பொறுப்புகள் எல்லாம் நிறைவேறுதலுக்குள்ளும் அவன் பங்கடைய வேண்டியதாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்லுவோம் என்றால் எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவ திட்டத்திலே அவருடைய வார்த்தையின்படி பங்கடைய வேண்டியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. இன்று அதுக்கு எதிராக ஒரு காரியத்தை நம்முடைய மனதிற்குள்ளே வைத்து கொண்டு இருப்போம் என்றால் அவைகளெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை கட்ட பழக வேண்டும். இன்று உதாரணத்துக்கு ஒரு வேலையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வைத்து கொள்ளுங்களேன். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் மேலே உள்ள விசுவாசத்தினால் அந்த வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தொழிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் இல்லாமல் வருகிற எல்லாமே பாவம் என்றும் வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று ஒரு வேலையை எப்படினாலும் வாங்கி விட வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறார்கள். அது விசுவாசத்தின் மூலமாக கிடைக்காமல் வேற எப்படியெல்லாமோ கிடைச்சா அதில் என்ன பிரயோஜனம்? யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு வருமானம் கர்த்தரால் கிடைக்கணும். அந்த வருமானம் அது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்று சொத்து சுதந்திரங்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சொத்து சுதந்திரங்களும் இருக்கிறது. சங்கீதத்தில் குறிப்பிடப்படுகிறது, இஸ்ரவேலுக்கு கானான் தேசத்தை சொந்தமாக கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் கிடைக்கிற சொத்து சுதந்திரங்கள். அதே நேரத்தில் இயேசுவின் முதல் வருகையின் பொழுது இயேசுவினிடத்திலேயே அந்த பிசாசு சொன்னான், ஆமாம், முழு பூமியில் உள்ள எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை தொழுது கொள்ளும், இப்போ எல்லாவற்றையும் நான் உமக்கு தருகிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டான். இயேசு அவனை துரத்தினார். அந்த பிதா தேவன் ஒருவரையே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். இயேசு மரித்து உயிர்த்த பிறகு ஆதாம் கையிலிருந்து அந்த பிசாசு இந்த பூமிக்குரிய நன்மைகளை, சுதந்திரங்களை அவன் பறித்து வைத்திருந்தான். ஆண்டவர் அதை மறுபடியும் இன்று இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிறார். அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு நியாயமான வருமானம், பிழைப்பு, சொத்து சுதந்திரங்கள் கிடைக்கிறது. இன்று அதை விட்டுவிட்டு தாறுமாறான மாறுபாடான வழிகள், தந்திரமான வழிகள், மாறுபாடான வழிகள், மோசம் போக்குகிற வழிகள், இன்று ஆத்மாவையும் மோசம் போக்குவது, அதுக்கடுத்து வாழ்க்கையும் மோசம் போகும். அதான் ஜீசஸ் ஒரு ஐஸ்வர்யவான இடத்துல குறிப்பிட்டார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன என்று குறிப்பிட்டார்.
எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, எபிரேயர் நிருபத்திலே 10:38 வாசித்து பாருங்கள். ஆத்துமா பின்வாங்கி போகுமானால் அவன் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருக்க மாட்டார். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போவான் என்றால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. இன்று எத்தனை முறை நாம் விசுவாச வாழ்க்கையை அடகு வைத்திருக்கிறோம், விட்டு கொடுத்துருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. இந்த வசனம் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா செம்மையானதல்ல, அகங்காரம் கெடுக்குது என்று மனிதனை. அவனுடைய ஆத்துமா செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போகக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில் இயேசுவை எந்த இடத்துல காட்டி கொடுத்து விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் நமக்குள்ளே விசுவாசம் ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்திலே நமக்கு அதை உருவாக்கி உயிர்ப்பித்து கொடுத்திருக்கிறார். பாருங்கள், ரோமர் 1:17 இந்த வசனம் வரும். ரட்சிப்பின் அனுபவத்திலே கர்த்தர் உயிர்ப்பித்த ஒரு காரியத்தை நாம் உலக வாழ்க்கையிலே சிற்றின்ப மயக்கத்திலே, லௌகீக மயக்கத்திலே அந்த விசுவாச வாழ்க்கையை தவற விட்டு இன்று நான் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆமாம், மணிக்கணக்காக பைபிள் வாசிக்கிறேன். பைபிள் வாசிக்கிறது நல்லது. ஆவியின் அபிஷேகத்தோடு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டு வாசிக்க வேண்டும். அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் பார்க்க வேண்டும். ஆமாம், இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே ஸ்தோத்திரம். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதனால் விசுவாசத்தை விட்டு வழுவி விலகி அலைந்து போய் அநேக வேதனைகளினாலே தன்னை உருவாக்குத்தி கொள்ளுகிறார்கள். ஸ்தோத்திரம். இன்று தாறுமாறாய் பணத்தை சம்பாதித்து விட்டு நான் அதற்கு கொடுக்கிறேன், இதற்கு கொடுக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும், ஏன் இந்த காரியம் நடக்கவில்லை என்று கேட்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்கள் ஆவியிலே, ஆத்துமாவிலே, விசுவாச வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துல பின்னடைந்து போயிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி ஆவியானவர் உணர்த்துகிறவர்கள் இன்று ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்கள். ஆண்டவரே, இந்த உலக மயக்கம் என்னை விட்டு நீங்கட்டும், பொருளாசை என்னும் மயக்கம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லுங்கள். உங்கள் விசுவாச வாழ்க்கை மறுபடியும் ஆவியானவராலே அனல் மூட்டப்படும். ஸ்தோத்திரம். இந்த எபிரேயர் நிருபத்தில் இந்த 10:38 பார்த்து விட்டு அதுக்கப்புறம் 11க்கு வாங்க. மறுபடியும் அங்கே விசுவாசத்தை பற்றி தான் ஆவியானவர் சொல்லுகிறார். விசுவாச வீரர்களின் பட்டியலை கொடுக்கிறார். 12வது அதிகாரத்திலே அங்கே சாட்சிகள், மகிமையான சாட்சிகள். எனக்கு அன்பான வேதாகமத்திலும் இருக்கிறார்கள், சமகாலத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்று நம்முடைய சரீரங்களில் பாடுகளோடு இருந்து கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். இன்று எப்படினாலும் லஞ்சம் வாங்கி சம்பாரித்து பெரிய ஆள் ஆயிடணும். ஆமாம், அங்கே வாங்கிட்டு அங்கே போய் மன்னிப்பு கேட்டால் சரியாயிரும்னு சொல்லி எத்தனை பேர் தங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று உங்களுடைய பொறுப்புகள், உங்களுடைய சொத்து சுதந்திரங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கிறதா, சாபமாக இருந்து கொண்டு இருக்கிறதா? ஆவியானவர் கேட்க சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இன்று அங்கே தவற விடுறதுனால விசுவாச வாழ்க்கை குன்றி போகிறது. ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய முகத்தை விட்டு நாம் உலக மயக்கத்துக்குள்ளே போகிறோம், சிற்றின்ப மயக்கத்திற்குள்ளே போகிறோம். எனக்கு அன்பான தேவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவரிடத்தில் திரும்ப வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாக மத்தேயு 17:20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். பாருங்கள், உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்திலே உங்களுக்குள்ளே அந்த கடுகு விதை அளவு விசுவாசம் விதைக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். இன்று அந்த விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த தகப்பன் தன்னுடைய மகனை குறித்து ஜெபம் பண்ணும்போது அதைத்தான்
ஆண்டவர் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அந்த மனிதன் விவேகமாய் பதில் சொல்கிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசத்தில் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் உதவி செய்கிறார், வெளியே தூக்குகிறார். அந்த தகப்பனுடைய மகனை விட்டு அந்த அசுத்தாவி ஓடுகிறது. பாருங்கள், அது அவருடைய அன்பு, மனதுருக்கம், இரக்கத்தை குறிக்கிறது. அதே நேரத்தில் பாருங்கள், பேதுருவும் அதே போல தான் கஷ்டப்படுகிறார். அவர் கப்பலில் இருந்து ஆண்டவர் இறங்கி வா, நடந்து வா என்று சொல்லுகிறார். உடனே அவர் இறங்கி தண்ணீரிலே நடக்கிறார். ஆனால் அங்கே கொந்தளிப்பை பார்த்தவுடன் அவருடைய விசுவாசம் ஆட்டங்காண்கிறது. உடனே ஆண்டவர் அவரை கரம் பிடித்து தூக்குகிறார். அவருடைய அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த ஆவியானவர் இந்த நமக்கு இருக்கிற வாழ்க்கை போராட்டங்களிலே சவால்களை சந்தித்து கொண்டு இருக்கிற நம்மை கடிந்து கொள்ளுகிறார். அவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவனுள்ள தேவன் மேலே உள்ள விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். கடுகளவு விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறான், என் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதன் முதல் கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. இன்று விசுவாசத்தை காத்துக்கொள்கிறோமா? ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இன்று அதற்கும் நம்ம மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, மாற வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஏற்கனவே நம்ம முதல் குறிப்பில் பார்த்தோம், ரோமர் 10:17, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதிலே, கேள்விப்படுகிறதிலே நாம் வளர வேண்டும். அடுத்து கர்த்தருடைய சாட்சிகளை நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 119 அநேக குறிப்புகள் இருக்கிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள். 119, 144 வாசித்து பாருங்கள். உம்முடைய சாட்சிகளின் வழியை நான் கை கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். அதில் நிறைய விஷயங்கள் அது எனக்கு போதிக்கிறது என்று பக்தன் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், எபிரேய நிருபத்திலையும் 12வது அதிகாரத்திலும் மேகம் போன்ற திரளான சாட்சிகள். பாருங்கள், அங்கே விசுவாச வீரர்களின் பட்டியலை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சமகாலத்திலும் சாட்சிகள் இருக்கிறார்கள். எத்தனையோ ஹீலிங்ஸ் நடைபெறுகிறது. தேவனாலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், லஞ்சம் கொடுத்து அல்ல. ஸ்தோத்திரம். இன்று சிபாரிசு ஒரு சின்ன அளவு இருக்கிறது, நான் அதை இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் தேவ தயவுக்கு மிஞ்சி மனுஷ தயவை தேடி உங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது. அங்கே தேவ தயவுக்கு உட்பட்டு மனித தயவு ஆண்டவர் கொடுக்கிறார். அது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற மனித தயவு. பாருங்கள், அங்கே குரோனாலஜி ஆர்டர் கரெக்டாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அவர் விருத்தி அடைந்தார். இன்று அவர் ஏறுவதற்கு முன்னாடி நின்று அவனுடைய தயவை அவர் எதிர்பார்க்கவில்லை. பிலாத்துக்கு முன்னாடி நின்று அவனுடைய தயவை சத்தியத்திற்கும் அதிகமாக எதிர்பார்க்கவில்லை. அவர் நினச்சா தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். பாருங்கள், பிலாத்து அவரிடத்தில் தன்னுடைய அதிகாரத்தை சொல்லி கேட்குறார். ஆமாம், உன்னை விடுதலை பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி சொல்கிறார், அவர் பரலோகத்திலேருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படலையா? உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய உனக்கு என் மேலே அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறார். பவுல் அப்போஸ்தலனை காப்பாற்றுகிறார். அங்கே அவர் அப்போஸ்தலனாகிய யோவான் 1வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் போது அங்கே பிலாத்துவுக்கும் ஏரோதுக்கும் முன்பதாக நின்ற ஒரு இயேசுவை போன்று அங்கு இல்லை அவர். இப்பொழுது அவர் பூமியில் உள்ள ராஜாக்களின் அதிபதி. ஸ்தோத்திரம். இன்று எத்தனை பேர் நாம் இந்த விஷயத்தில் தடுமாறுகிறோம்? யோசனை பண்ணி பாருங்கள். மனித தயவு என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை மறுதலித்து கொண்டு இன்று எத்தனையோ அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு காலடியில் போய் விழுந்து கிடக்கிறார்கள். யோசனை பண்ணி பாருங்கள்.
அதிகாரத்தில் இருக்கிறவரோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பது இருக்கக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் எங்கே மறுதலித்து விட்டு போய் நின்று கொண்டு இருக்கிறீர்கள், யோசனை பண்ணி பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும், தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்று நமக்கு உயர்வுகள் வர வேண்டியது அவசியம். அது கர்த்தரால் வர வேண்டும். நன்மைகள் வர வேண்டியது அவசியம். அது தேவனால் வர வேண்டும். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஸ்தோத்திரம். இந்த விசுவாச வாழ்க்கையை அடகு வைத்திருக்கிறோமா, கிடப்பில் போட்டிருக்கிறோமா, இல்லை மறுதளித்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் விசுவாசத்தின் ஆவியானவர். ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தின் ஆவியானவர் ஸ்தோத்திரம் கன்வீனியண்ட்டாக விட்டு கொடுத்துட்டு வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் நானாக முன்னேறணும், நானாக உயரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் இந்த தவறான காரியங்களிலே சிக்கி கிடக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் அந்த சிக்கலை சரி பண்ண வேண்டும் என்று, சீர்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களிலே ஒரு சுத்திகரிப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கிருபையை விட்டு விலகி இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். இன்று சுய ஆசை, சுய இச்சை. ஸ்தோத்திரம். ஒரு அரசனே, தேவனுக்கு பிரியமான மனிதன், இருதயத்துக்கு ஏற்ற மனிதன், சுய இச்சையினாலே தவறு இழைத்து ஆண்டவராலே கடிந்து கொள்ளப்பட்டார். ஆனாலும் அவர் மனம் திரும்பினார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபைக்காக கெஞ்சினார். ஆவியானவர் சொல்லுகிறார், இப்போ கிருபைக்காக கெஞ்சுவோம். ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை பற்றி கொள்வோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நேரடியாக பேசுகிற வார்த்தைக்குரிய முதல் இடத்தை கொடுப்போம். ஸ்தோத்திரம். அப்போது உங்கள் விசுவாச வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஆபிரகாம் வெற்றி பெற்று கொண்டே இருந்தார். தாவீது வெற்றி பெற்று கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். மோசேக்கு ஒரு அமைதியான முடிவு இருந்தது. பாருங்கள், அவரும் ரேமா வேர்ட்ஸின் ஒரு வார்த்தையை ஸ்தோத்திரம் அவர் சரியான விதத்தில் நிறைவேற்றாதபடியினால் ஆண்டவரே அடுத்த ஸ்டேஜுக்கு நீ போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். நமக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது. கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவர் இந்த நாளிலே உணர்த்தின காரியங்களிலே ஆண்டவரை நாங்கள் உமக்கு முன்பதாக ஆண்டவரை தெளிவடைய சீர்பொருந்த கிருபை கொடுப்பீராக. நீர் விரும்புகிற நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள உதவி செய்வீராக. எல்லைகளுக்குள்ளே வருகிற தவறான சிற்றின்ப உலக மயக்கங்கள், இச்சைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தாபனங்களையும் கூட தவறாய் தாறுமாறாய் கொண்டு செல்லும்படிக்கு தூண்டுகிற அசுத்த ஆவிகள் கடிந்து கொள்ளப்படுவதாக. அந்த இருளின் அந்தகார ஆவிகள் கடிந்து கொள்ளப்படுவதாக, நீங்கி போவதாக. நல்ல விடுதலை உண்டாகட்டும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னபடியா ஆண்டவரே, உம்முடைய முகம் பிரகாசிக்கட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்டு விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உதவி செய்வீராம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் பூரணப்படுத்துகிறவருமாக உமையே நோக்கி பார்த்து, அது மாத்திரமல்ல இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளையும் பார்த்து, இந்த காலத்தில் எழுப்பியிருக்கிற சாட்சிகளையும் பார்த்து, உமக்கு முன்பதாக ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் உம்முடைய திட்டத்தின்படி முன்னேறி செல்ல அனுக்கிரகம் செய்தீராம். கர்த்தர் அப்படியே செய்கிறதாக உணர்த்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரை, இம்மையிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே
ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதமான சுதந்திரிப்புகள் உண்டாகட்டும். மறுமையிலும் பரலோகத்திற்கு வந்து சேர எல்லாருக்கும் கிருபை இரக்கம் பாராட்டுவீராக. உமக்கே சகல துதி கன மகிமையை ஏறெடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களுக்குரிய அற்புதங்கள், நன்மைகள், உயர்வுகள் வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ.